இந்த நாளிலும் இந்த தொழுகையில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலேயே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கின்றோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இறைவேண்டல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற அன்பு நிறைந்த தந்தையாம் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கடந்து வந்த காலம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து உம்முடைய அன்பை உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் நீர் விளங்கு செய்த தயவிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஆண்டவரே, இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் உம்முடைய திருச்சமூகத்தில் கூடி வர முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு சிலராக உம்முடைய திருச்சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும் ஆண்டவரே, மற்றுமுள்ள இறைமக்கள் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்த்து
ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் இந்த தொழுகையை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையின் மூலமாக உம்முடைய அன்பையும் உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய இரக்கத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இந்த தொழுகையின் நிறைவரையிலும் ஆண்டுடைய கிருபை தங்கியிருக்கட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கேலும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் எழுந்து ஞான பாடல்களில் 56வது ஞான பாடல், ஞான பாடல் எண் 56வது பாடல், களிப்புடன் கூடுவோம் கர்த்தரை நாம் போற்றுவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஞான பாடல் 56. நின்றவாறே முறை முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 119ஆம் சங்கீதம் வசனங்கள் 161 தொடங்கி அந்த சங்கீதம் அடங்கிய வசனங்கள். சங்கீதம் 119 வசனங்கள் 161 தொடங்கி அந்த சங்கீதம் முடிய நாம் முறை முறையாக படிப்போம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்தல் இல்லை. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன்.
காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். பரிசுத்த ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாமே சதா காலங்களிலும் தொடர்பாக நின்றவாறே இயேசுநாதர் கற்றுத்தந்த சுபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரம்பரை இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சுத்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை அன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்கப்படுவைகளே. ஆமென். அமருங்கள். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 5 வசனங்கள் 1 தொடங்கி 9 வசனங்கள் முடிய. யோவான் அதிகாரம் 5 வசனங்கள் 1 தொடங்கி 9 வசனங்கள் முடிய நான் படிக்கிறேன், கேளுங்கள். யோவான் அதிகாரம் 5 வசனம் 1 தொடங்கி. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலேயே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலேயே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான்
போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்த இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களுடைய ஆயுள் நாட்டோடு இந்த அருமையான நாளை ஆண்டவர் எங்களுக்கு தந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஆண்டவரே கடமைகளெல்லாம் நிறைவேற்றவும், இந்த நேரத்திலேயே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு சிலராக கூடி வரவும், மற்றும் உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கொரோனா என்கின்ற அந்த கொள்ளை நோயின் நிமித்தமாக மக்கள் எல்லாரும் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம், தங்களுடைய பணிவிடைகளை ஆண்டவரே சிறப்பாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். என்றாலும் ஆண்டவர் எங்கள் பேரில் இரக்கமாக இருந்து உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கின்ற ஒரு நிலைமையில் நாங்கள் எல்லாரும் சர்வ வல்லவராகிய உம்முடைய நிழலிலேயே நாங்கள் காக்கப்பட்டு எங்களுடைய கடமைகளெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் செய்து வருகின்ற கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன பக்தனை போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த நாளை தந்தீர். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகள் பேரிலும் ஆண்டவர் இரக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே, இந்த நாட்களில் ஆண்டவரே எல்லா மக்களும் உம்முடைய ஆண்டவருடைய பாதுகாவல் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் கடந்து வர வேண்டும், என்னுடைய பெற்றோர்கள் மத்தியில் கடந்து வர வேண்டும், பிள்ளைகள் மத்தியில் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிறதை இந்த நேரத்திலேயே ஆண்டவர் காண்கின்றீர். திருமறை வசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலேயே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று ஆண்டவரே திருமறை வசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றுகிறது, தேற்றுகிறது, வழி நடத்துகிறது. உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் நேரத்திலேயே சிந்திப்பதற்கு, ஆண்டவருடைய காரியங்களில் நாங்கள் செயல்படுவதற்கு, எங்களுடைய கடமைகளை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து ஆண்டுடைய கிருபைக்காக, ஆண்டுடைய பாதுகாவலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலேயே நாங்கள் வாழ ஆண்டவர் தாரும். இந்த நாட்களிலும் உம்முடைய சமூகத்திலேயே
நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயே ஆண்டவர் எங்கள் மீது இரக்கம் வைத்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்கு தடையாக இருக்கின்ற தடையை ஆண்டவர் மாற்றுவீராக. வெகு சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாரும் ஆலயத்தில் கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் 9வது வகுப்பு, 10வது வகுப்பு, 11வது வகுப்பு, 12வது வகுப்பு, கல்லூரி சார்ந்த பிள்ளைகள் எல்லாரும் கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வி கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையாக இருந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த காலகட்டத்திலேயே ஆண்டுடைய விசேஷ கிருபை அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். அப்பா, நல்ல பாதுகாவலை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதர பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து மற்ற வகுப்புகளுக்கும் ஆண்டவரே, அன்பு பிள்ளைகள் கடந்து சென்று கல்வியை கற்று ஞானத்தில் திகழ ஆண்டவருக்கு மகிமையாக வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய விசேஷ பாதுகாவலை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். அநேக மக்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கின்ற பிள்ளைகள் எல்லாருக்காக ஆண்டவர் திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரும் தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்குரிய கிருபைகளை, கால சூழ்நிலைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்து நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, அரசு மேற்கொள்ளுகின்ற எல்லா அந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவர் காண்கின்றீர். இந்த கொள்ளை நோய் மாற்றம் பெற வேண்டும். தேசத்திலேயே மக்கள் எல்லாரும் இந்த சமாதானத்தோடு வாழ வேண்டும். எல்லாரும் எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு ஆண்டவர் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாக்கிய பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் தேச தலைவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாடுகளில் ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு தலைவர்களும் எல்லா மக்களும் சிறப்பாக வாழக்கூடிய நிலைமைகளில் ஆண்டவரே, ஒவ்வொரு திட்டங்களையும் நம்முடைய பிள்ளைகள் வெளிக்கொணர ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, இந்த திருச்சபை இந்த இடத்திலேயே ஆசீர்வாதம் நிறைந்து ஒரு திருச்சபையாக அமைந்திருப்பதை நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலேயே அன்புக்குரிய பிள்ளைகள் கடந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு திருச்சபையாக ஆண்டவரே காணப்படுகிறதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து அந்த திருச்சபை ஒரு வளர்ச்சியின் பாதையில் கடந்து செல்ல ஆண்டவர் துணை தாரும். ஆண்டவரே, திருச்சபையிலேயே பணிவிடைகளை செய்கின்ற சபைக்குழு அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிளை சங்கமுடைய பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபையின் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். குடும்பங்களிலேயே ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருளி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கின்றவர்கள், இல்லத்தினுடைய தலைவர்கள், தலைவிகள், வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்கு மகிமையாக இந்த உலகத்திற்கு சாட்சியாக வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தந்தையே, எங்களுடைய திருச்சபையின் மூலமாக நாங்கள் ஒரு 1000 எல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி முயற்சிகளை மேற்கொண்டு அதற்குரிய காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றீர். வெகு சீக்கிரத்தில் அதை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இதற்காக ஆண்டவரே, ஜெபிக்கின்ற பிள்ளைகள், உழைக்கின்றவர்கள், இதற்காக கொடுத்தவர்கள், கொடுத்திருக்கின்றவர்கள், இன்னும் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இரக்கத்தின் ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய கிராமத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் குடும்பங்களிலேயே
ஆசீர்வாத தேவை என்கின்ற ஒரு நிலைமையோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். திருமறை வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது, தேவன் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, பலகீனங்களோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற, இன்னும் ஆண்டவரே பலவிதமான தேவைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லாருக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம் தந்தையே, நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நிறைவேற்றுகின்ற ஆண்டவர், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உம்முடைய விருப்பம் நிறைவேற ஆண்டவரே உம்முடைய சித்தம் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே செயல்பட ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூரமான இடங்களிலேயே பணிவிடைகளுக்காக, கல்விக்காக கடந்து சென்றிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தூரமான இடங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தார் நல்ல செய்தினை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிப வயதை பெற்று ஆண்டவரே திருமணம் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயே நடைபெறவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த காரியம் கைகூடி வர ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். திருமணத்திற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் ஏற்ற காலங்களில் திருமணம் சிறப்பாக நடைபெற ஆண்டவர் அனுக்கிரகம் தாரும். தந்தையே, இந்த நாட்களிலும் பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம். கர்ப்பஸ்திரீகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் கல்வியை நிறைவு செய்து பணிவிடைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தூரமான இடங்களிலேயே சென்று தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சையோடு இருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே தங்களுடைய பணிவிடைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, என்னுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பேராயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா பணிவிடைகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நம்முடைய நாமம் மகிமையடைய ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் மிஷனரி பணிவிடைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உம்மை பற்றி அறியாத மக்களிடம் உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் ஆண்டவரே விதைகளாக அன்புக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் செயல்பட எல்லா மக்களும் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தங்குவதற்கு இல்லம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் தந்தையே, இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய விசேஷ கிருபையை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தாரும். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை சொல்லும்படியாக எங்களுடைய மத்தியில் கடந்து வந்திருக்கின்ற ஆண்டவரே அன்புக்குரிய போதகருக்காக அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். தம்முடைய மகனுடைய பணிவிடைகளிலும் ஆண்டுடைய கிருபை நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகள் தன்னுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லாரோடும் அவனுடைய கிருபை நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்திலேயே நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டுடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகள் இல்லங்களிலிருந்து ஆன்லைன் மூலமாக இந்த தொழுகையிலேயே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலேயே நான் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிப்பதற்கு இருக்கின்ற தடைகளை ஆண்டவர் அகற்ற நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை. நிச்சயமாக ஆண்டவர் அதற்குரிய கிருபைகளை நமக்கு தருவார். நாம் ஜெபிப்போம். என்றாலும் நம்முடைய சுத்தம் அல்ல, ஆண்டுடைய சுத்தம் இந்த மண்ணுலகில் நிறைவேற நம்மை ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற
நம்முடைய திருச்சபையின் அன்பர்கள் 20ஆம் தேதி திங்கட்கிழமை எம் மிஷல் அண்ட் செட்ரிக், தந்தை பெயர் மெர்லின் செட்ரிக், லக்குமிபுரம். திருமதி ஏ பியூட்ஸ்மின், கணவர் பெயர் எஸ் ஜஸ்ஸின், சேரி ஆவட்டம். 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு சி சஜின் செல்வ ஜோன்ஸ், செவிடன் விலை. 22ஆம் தேதி புதன்கிழமை திரு வி பிபின் ஜோஸ், தந்தை பெயர் விஜயகுமார், சேரி ஆவட்டம். 25ஆம் தேதி திருமதி ரேச்சல் பேட்ரிஸ், கணவர் பெயர் ஷியாம் சுரேஷ்குமார், லக்குமிபுரம். ஆர் லிப்னிஷா, தந்தை பெயர் ராஜரத்னம், காளிவிளை ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. இப்பொழுது தொடர்பாக நாம் ஞான பாடல்களில் 403வது பாடல், 403வது பாடலை நாம் பாடுகின்ற பொழுது, எழுந்து நின்று பாடுகின்ற பொழுது பிள்ளையை கொண்டு வந்திருக்கின்றோர் முன்னால் கொண்டு வரவும், அத்தோடு புதுமண தம்பதிகளாக வந்திருக்கின்றவர்களும் முன்னால் வருகை தர உங்களை நான் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். என்ற வண்ணமாக நாம் திருமறையிலிருந்து வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போலிருப்பார்கள்.
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை தருவேன் என்று வாக்குரைத்த தெய்வம், குடும்பம் என்கின்ற வாழ்வின் அழகான வாழ்வின் மையத்திலே தம்முடைய பிள்ளைகளை குடும்பமாக நீர் இணைத்திருக்கிறீர். நன்றியோடு மை போற்றுகிறோம். குடும்ப வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தலைவராக கொண்ட குடும்பமாக, ஆண்டவரை நேசிக்கின்ற பிள்ளைகளாக இவ்வுலக வாழ்வின் பாதைகளில் திருவசனம் காட்டுகின்ற நேர்த்தியான பாதைகளை பிடித்து கொள்ளவும், விசுவாச வாழ்விலே வேரூன்றி கட்டப்படவும், கர்த்தருக்கு பயந்து தங்களுடைய பணிவிடைகளையும் குடும்ப வாழ்வின் எல்லா நிலைகளையும் அமைத்து கொள்ள ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். கானாவூர் திருமண இல்லத்தில் குறைவுகளின் அனுபவத்தை நீக்கி நிறைவின் அனுபவத்தை கட்டளையிட்ட தெய்வம், தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலும் நிறைவின் அனுபவங்களை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஆலய சமூகத்திலும் குழந்தையை அர்ப்பணித்திருக்கிற அன்பு பெற்றோருக்காக நன்றி செலுத்துகின்றோம். அருமையான எங்களுடைய போதகருடைய குடும்பத்திலே கர்த்தர் ஈவாக தந்து அருமையான செல்ல குழந்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கின்ற பலன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறீர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தந்திருக்கின்ற பிள்ளை செல்வங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குழந்தையும் கர்த்தருக்கேற்ற பாதையில் வழிநடத்தப்படவும், விசுவாச பாதையில் பயிற்றுவிக்கப்படவும், பெற்றோர் நல்ல மாதிரியான வாழ்வை காண்பிக்கவும், இந்த குழந்தையும் ஆண்டவருக்கேற்ற சாட்சியுள்ள பிள்ளையாக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். அன்று ஆலய சமூகத்திலே நீ அர்ப்பணிக்கப்பட்ட வேளைகளில் உம்மை பார்த்து தன்னுடைய கைகளில் ஏந்தி ஆண்டவருடைய சமாதானத்தை கண்டேன் என்று சொல்லி வாக்குரைத்த தம்முடைய கரம் தாமி அருமையான குழந்தையோடு நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் மோசேயை போன்று நல்ல தலைமைத்துவம் உள்ள பிள்ளைகளாக, நெகேமியாவை போன்று நல்ல ஒரு குழுவை இயக்குகின்ற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சத்தத்தை சாமுவேலை போன்று கேட்கிற பிள்ளைகளாக, ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் பெருகி வளருகிற எல்லா ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்யும். எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கரத்திலே தருகிறோம். ஆலய சமூகத்திலே பணிந்திருக்கிற குடும்பங்கள், காணொலி மூலமாக உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துகிற குடும்பங்கள், எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா குடும்பங்களுக்கும் தலைவராயிருக்கிற எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பேராயத்தின்
ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பிலேயே இந்த வருடத்தில் நடைபெறுகின்ற திறந்த திருமறை அறிவு தேர்வு, அதாவது 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கிறது. சுமார் 51 பேர் நீங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய கரங்களில் கேள்வித்தாள்கள் 19ஆம் தேதி உங்களுடைய கரங்களில் கிடைக்கும். இல்லங்களிலிருந்து தேர்வை எழுத நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சேகர அளவிலேயே பிகே தேர்வு நடைபெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நீங்கள் தொடர்ந்து படித்துக்கொள்ள நான் உங்களை அன்புடன் கேட்டு கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு திருமண அறிவிப்பு. கல்லங்குழி சேகரம், கார்க்கர்புரம் ஆயர் மண்டலம், கார்க்கர்புரம் திருச்சபையில் மணமகன் பிரபின் போவாஸ், நம்முடைய திருச்சபையை சார்ந்த காளிவிளை திரு சந்திரன் அவருடைய மகள் ஜெனுஷாவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் எதிராக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 3 நாட்களுக்குள் சேகர தாயருக்கு எழுத்து வழியாய் தெரிய வைக்கவும் இது இவர்களுக்கு சிறப்பு அறிவிப்பாகும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் குழந்தையை ஆலயத்தில் அர்ப்பணம் செய்த வண்ணமாக ஒரு 3 கிராம், அதாவது காப்பு ஒன்று ஆலயத்தில் காணிக்கையாக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையும் என்ன நோக்கத்தோடு இதை படைத்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்று ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யட்டும். அத்தோடு குழந்தையை ஆலயத்தில் அர்ப்பணிக்கும் வண்ணமாக எல்லோருக்கும் ஒரு இனிப்பு ஆலய தொழுகை நிறைவு பெற்றவுடன் கொடுக்கப்படும். நீங்கள் அதை அறிந்துவிட்டு நீங்கள் செல்ல நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த நாளிலும் நம்மத்திகள் கடந்து வந்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் திரு ஸ்ரீ கில்டன் தயானந்த் அவர்களை குறித்து நீங்கள் எல்லாரும் நன்றாக அறிவீர்கள். நம்முடைய ஆலயத்தில் அவனுடைய பணிவிடைகளை சிறப்பாக செய்தவர்கள். இந்த நாட்களில் நம்முடைய பேராயத்தின் பேராய தொடர்புத்துறை இயக்குநராக இருந்து சிறப்பாக அவனுடைய பணிவிடைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பேராயத்திலிருந்து வருகின்ற தேசோபகாரி அந்த நூலினுடைய ஆசிரியராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அன்புக்குரியவர்களே, நான் அவர்களை அழைத்த பொழுது அன்போடு அழைப்பை ஏற்று இந்த தொழுகையில் கலந்து கொண்டு ஆண்டுடைய செய்தியை நமக்கு தரும்படியாக கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் இந்த நேரத்திலேயே திருச்சபையின் சார்பில் வருக என வரவேற்று அவர்களுக்கு நான் நன்றியினை கூறிக்கொள்கின்றேன். அவர் என்னுடைய ஒரு நண்பர். அதாவது நான் பேராயத்திலேயே பணியாற்றுவதற்காக கடந்து வந்த பொழுதே அவர்கள் அறிமுகமானவர்கள். நாங்கள் நண்பர்களைப் போல அந்த காலத்திலிருந்தே பழகியவர்கள். எனக்கும் அவர்கள் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. ஆகவே நான் மீண்டுமாக அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நாம் ஒரு பாடலில் ஒரு சரணத்தை பாடுகின்ற பொழுது அன்புக்குரிய ஆயர் அவர்கள் அவருடைய வார்த்தையினை நமக்கு சொல்லுவார்கள். அமர்ந்தவண்ணமாக தலைகளை வணங்கி மன்றாடுவோம். உம்முடைய வேதவசனமாம் திருவார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட இடைபடுகின்ற எங்கள் நல்ல தெய்வமே,
உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்ய ஆயத்தப்படுகின்றோம். அடியனை மறைத்து உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் சிந்தனைக்கு மையமாக தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். இயேசு அவனை நோக்கி சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இந்த நன்னாளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சபையிலே உங்களோடு கூட இணைந்து திருப்பணியாற்றின நாட்களையும் நான் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னை அன்போடு கூட அழைத்த அன்புக்குரிய திருச்சபையினுடைய ஆயர், சபைக்குழு அங்கத்தினர்கள், இறைமக்களாகி உங்கள் அனைவருக்கும் பேராய தொடர்பு துறையின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய யோவான் எழுதின 5ஆம் அதிகாரத்திலே பெதஸ்தா குளத்தின் அருகே 38 ஆண்டு காலம் வியாதியின் பிடியோடு கூட போராடி கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் இறங்கி நன்மை செய்த, விடுதலை அளித்த அந்த அனுபவத்தை தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த வேத பகுதியிலே பெதஸ்தா என்கிற குளம் சொல்லப்படுகின்ற போது அதற்கு ஒரு பொருள் சொல்லப்படுகின்றது. அந்த பொருள் என்னவென்று சொன்னால் இரக்கத்தின் இல்லம். இரக்கத்தின் இல்லத்தில் ஒரு நீண்ட நாட்களாக படுக்கையிலே இரக்கமில்லாத நிலையில் தன்னுடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அந்த குளத்தின் அண்டையிலே சுகம் வேண்டி காத்து நிற்கின்றான். அந்த மனிதனுடைய வாழ்வின் அனுபவங்கள் எல்லாம் அந்த வேதவசனத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது. அந்த மனிதன் விடுதலைக்காக காத்து நிற்கிறான். ஆனால் அவனை விடுவிப்பார் யாரும் இல்லை. தனிமையின் விளிம்பிலே தவிப்பிலே நிற்கின்றான். உள்ளத்திலே ஒரு ஆழமான ஏக்கத்தோடு வறுமையோடு நிற்கின்ற ஒரு மனிதன். அவன் சுகம் பெற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவன் காத்திருக்கின்ற இடம் பெதஸ்தா குளத்தினுடைய கரை. தண்ணீர் மனிதனுடைய வாழ்விலே சுகமளிக்கின்ற ஆற்றல் உள்ளது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று. நம்முடைய சரீரத்திலே இருக்கின்ற தண்ணீரின் அளவு குறைந்து போனால் நம்முடைய வாழ்வு சூன்யமாகிவிடும் என்பது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக அது இருக்கின்றது. தண்ணீர் இந்த வாழ்வுக்கு மிகவும் இன்றியமானது. இந்த மனிதன் பெதஸ்தா குளத்தினுடைய தண்ணீரிலிருந்து சுகம் கிடைப்பதற்காக அங்கே காத்து நிற்கிறான். நம்முடைய தேசத்திலும் பல இடங்களிலே நன்னீர் ஊற்றுக்கள் இருக்கின்றது. சில இடங்களிலே வெதுவெதுப்பான தண்ணீர் வருகின்ற ஊற்றுக்கள் இருக்கின்றது. மக்கள் இன்றும் சில வகையிலே நம்பிக்கையிலே வாழுகின்றார்கள். சில வகை தண்ணீர்களிலே குளித்தால் சரீரம் புத்தெழுச்சி பெறும் என்று நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். சில ஆய்வுகள் மூலமாக கூட அத்தகைய அனுபவங்கள் உண்மை என்று கூட சொல்லப்படுகின்றது. இங்கே இந்த மனிதன் நம்பி இருக்கின்ற ஒரு இடம் பெதஸ்தா குளத்தின் கரை. அந்த பெதஸ்தா குளத்தின் கரையிலே ஒரு நம்பிக்கையின் இடத்திலே, இரக்கத்தின் இடத்திலே அவன் இரக்கத்திற்காக காத்து நிற்கின்ற ஒரு அனுபவம் இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த மனிதனுடைய வாழ்வின் அனுபவங்களிலிருந்தும் ஆண்டவர் இந்த மனிதனுடைய வாழ்வில் நிறைவேற்றின அந்த மீட்பின் செயலையும் விடுதலையின் அனுபவத்திலிருந்தும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்தி, தனிமையில் காத்திருக்கின்ற மனிதன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனிதன் அங்கே இருந்தான். மனித வாழ்வின் அனுபவங்களிலே தனிமை என்பது மிகவும் கொடுமையானது.
குடும்ப உறவுகளிலே நாம் வாழுவோம். ஆயினும் தனிமை என்கிற சூழல்கள் வருகின்ற போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு வறுமையை உணர்கின்றோம். யாரும் எனக்கு உதவி இல்லையே என்ற ஏக்கத்தை உணர்கிறோம். ஆனால் உறவுகளின் நம்பிக்கை துணையை பெற்றுக்கொள்ளுகின்ற போது மகிழ்வடைகின்றோம். தற்கால சூழலிலே தினசரி பத்திரிகைகளில் நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி, நீட் தேர்விலே எதிர்பார்ப்போடு இருந்த பல மாணவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் பொய்த்துவிட்ட சூழலிலே தங்கள் வாழ்வை முடித்து கொள்ளுகின்றார்கள். மனித வாழ்வை முடித்து கொள்ளுகின்ற செயல் பல நேரங்களில் தனிமையின் விளிம்பிலே ஏற்படுகின்றது. அதிலே ஒரு மாணவியினுடைய பெற்றோர் சொன்ன ஒரு அனுபவம், என்னுடைய பிள்ளையினுடைய தனிமையை நான் மிகவும் கவனமாக கவனித்து வந்தேன். ஆயினும் கண்ணிமைக்கும் நேரத்திலே அவள் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டாளே என்கிற வேதனையோடு கூட குறிப்பிடுகின்றார்கள். மனித வாழ்விலே தனிமை என்பது அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் அந்த வேதனை புரியும். இங்கே இந்த மனிதனுடைய வாழ்வின் அனுபவத்தை சொல்லுகின்ற போது 38 ஆண்டு காலம் தனிமை அனுபவிக்கின்றான். சங்கீதம் 90:10 வாக்கியம் இவ்வாறு சொல்லுகின்றது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருக்கிறது. 70 வருடம் உயிரோடு இருக்கிறான் என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த மனிதன் 38 ஆண்டு காலம் தன்னுடைய ஏக்கத்தை தனிமையிலே கழிக்கின்றான். யார் என்னை விடுவிப்பார் என்கிற ஏக்கத்திலே தனிமையின் விளிம்பிலே நிற்கின்றான். குடும்ப வாழ்வின் நிலைகளிலே பல நேரங்களில் வேலை நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக தூரமான இடங்களுக்கு செல்லுகின்ற போது பல நேரங்களில் இந்த தனிமையின் நேரங்கள் நம்மை சூழ்வது உண்டு. தனிமையின் அனுபவங்கள் நம்மை ஆட்கொள்வது உண்டு. பல நேரங்களில் உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து விடுகின்ற போது, இழப்புக்கள் வருகின்ற போது, வியாதிப்பட்டு மருத்துவமனையிலே அவதியுறுகின்ற போது பல நேரங்களில் தனிமையின் சலனங்கள், தனிமையின் எண்ணங்கள், வறுமை உணர்வுகள் நம்முடைய உள்ளத்திலே வருவதுண்டு. 38 ஆண்டு காலம் தனிமையிலே வாழ்ந்த மனிதன், ஆயினும் அவனுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, என்றாவது எனக்கு விடுதலை கிடைக்கும், என்றாவது நான் விடுதலை பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த இரக்கத்தின் இல்லமாகிய பெதஸ்தாவிலே பொறுமையோடு கூட காத்து நிற்கின்றான். சங்கீதம் 102 இந்த தனிமையின் அனுபவம் இன்னும் ஆழமாக சொல்லப்படுகின்றது. அந்த ஆழமான அனுபவத்தை சொல்லுகின்ற போது, என் எலும்புகள் கொள்ளியைப் போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல் உணர்ந்தது, வனாந்திர நாரை, பாழான இடத்தில் தங்கும் இருக்கின்ற ஆந்தை, வீட்டின் மேல் தனித்திருக்கின்ற குருவி போன்ற ஒரு நிலை என்று அங்கே அந்த நிலைகள் விவரிக்கப்படுகின்றது. இங்கே இந்த மனிதனுடைய வாழ்விலும் ஒரு விரக்தியின் விளிம்பிலே, ஆயினும் ஒரு நம்பிக்கையோடு கூட அங்கே காத்து நிற்கின்றான். அவனுடைய காத்திருத்தல் வீணாகவில்லை, அவனுடைய வேண்டுதல் வீணாகவில்லை. நீண்ட எதிர்பார்ப்பிற்கு அங்கே ஒரு விடை கிடைக்கின்றது. இயேசு கிறிஸ்து அவனுடைய அருகாமையிலே வந்து நிற்கின்றார். அருகாமையிலே வந்து நின்று அவனிடத்தில் கேட்கின்றார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்விலே நீ விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் தனிமையின் விளிம்பிலே இன்று அந்த மனிதனுடைய அருகாமையில் இன்று கரம் பிடித்து நடத்துகின்றார். நம்முடைய வாழ்வின் ஓட்டங்களிலும் வாழ்வின் சூழல்களிலும் தனிமை இனிமையாக மாற்றுவந்த ஆண்டவருடைய ஆற்றலை ஒவ்வொரு நாள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த பெருந்தொற்று கால சூழலில் அதிகமாக சொல்லப்படுகின்ற செய்தி, தனித்திருங்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. தனித்திருக்கின்ற போது பலருடைய மனங்கள் பாதிக்கப்படுகின்றது, மனநலம் குன்றி போய்விடுகிறார்கள். மனதிலே அவர்களுக்கு போதுமான தாங்கிக் கொள்வதற்குரிய ஆற்றல் இல்லை. தனித்திருப்பது என்பது ஒரு வேதனையின் அனுபவமாக மாறுகின்றது. கொடிய குற்றங்கள் செய்தவர்களை தனிமை என்ற சிறையிலே தான் அடைப்பார்கள். இங்கே இந்த மனிதனுடைய வாழ்விலும், தனிமையில் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் அங்கே நண்பராக அருகாமையில் நிற்கின்றார். நம்முடைய வாழ்வின் ஓட்டத்திலும் தனிமை இனிமையாக மாற்றுகின்ற ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த மனிதனுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லுகின்ற போது இந்த மனிதன் 7வது வசனத்திலே ஒரு பதிலாக சொல்லுகின்றான். யாராவது வாசியுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம்.
இந்த மனிதன் சொல்லுகின்ற ஒரு செய்தி, ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு சுகம் வேண்டுமா? ஆண்டவருடைய கேள்வி நேரடியாக இருக்கிறது. ஆனால் இந்த மனிதனுடைய பதில் சற்று மாறுபட்டு அமைகின்றது. உனக்கு சுகம் வேண்டுமா என்ற கேள்வி கேட்கப்படுகின்ற போது இந்த மனிதன் சொல்லுகிறான், தன்னுடைய கடந்த காலத்தை எண்ணி பார்க்கிறான். உள்ளத்திலே ஒரு தாழ்வு மனப்பான்மை. கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொல்லுகிறான், எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. தண்ணீர் கலக்கப்படுகின்றது, எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. என்னை தண்ணீருக்குள் இறக்கி விடுபவர்கள் யாரும் இல்லை என்கிற ஒரு ஏக்கத்தின் விளிம்பிலே தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குமுறலை அங்கே வெளிப்படுத்துகின்றான். எலியா பக்தன் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகின்ற போது, நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவனுடைய ஏக்கமெல்லாம், எனக்கு யாரும் துணை இல்லை. எப்படி இந்த பாகால் தீர்க்கதரிசிகளையும் பாகாலை சார்ந்திருக்கிற ஜனங்களையும் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற இந்த மக்களையும் நான் எப்படி எதிர்கொள்வேன்? என்னால் முடியாது என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அங்கே வெளிப்படுத்துகின்றான். இங்கே இந்த மனிதனுடைய மனதிலிருந்து வருகின்ற ஒரு கேள்வி, தன்னுடைய மனதில் இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வெளிப்படுத்துகின்றான். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் என்ன செய்வேன்? யார் எனக்கு விடுதலையை தர முடியும் என்கிற ஏக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகின்றான். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் தாழ்வு மனப்பான்மையின் சிந்தனை வெளிப்படுவது உண்டு. தெரிந்தோ தெரியாமலோ அநேக நேரங்களில் நம்மை நாம் பிறரோடு கூட ஒப்பிட்டு பேசுவோம். நம்முடைய செல்வத்தை மற்றொருவரோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம். நம்முடைய கல்வியை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்முடைய அறிவையும் நம்முடைய புத்தியும் ஒப்பிட்டு பார்ப்போம். பார்த்துவிட்டு பல நேரங்களிலே சிந்திப்போம், எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவம் என்று தாழ்வு மனப்பான்மை கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் லாசருடைய இல்லத்திலே சென்று அடியெடுத்து வைக்கின்றார். அங்கே அந்த சூழலிலே அங்கே சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய சகோதரி எவ்வளவு அழகாக நின்று உம்முடைய சமூகத்திலே இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே, நானோ மிகவும் வேதனைப்படுகிறேன் என்ற ஏக்க குரல் அங்கே வெளிப்படுகின்றது. இதெல்லாம் ஏன் வெளிப்படுகிறது என்று சொல்லப்படுகின்ற போது, ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு மனநிலை, பிறரோடு நம்மை இணைத்து பார்க்கிற ஒரு மனநிலை, அந்த மனநிலையின் வெளிப்பாடாக பல நேரங்களில் நாமும் தாழ்வு மனப்பான்மையின் சிந்தைகளை வெளிப்படுத்துகின்றோம். நாமெல்லாம் ஆண்டவரால் பிரத்யோகமாக படைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க வேண்டிய சிந்தனை, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் திடமனதும் தைரியமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அவரை சார்ந்து எல்லா சூழல்களையும் நம்பிக்கையோடு கூட நாம் எதிர்கொள்ள வேண்டும். தாழ்வு மனப்பான்மையின் சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தை விட்டு அகற்றிவிட்டு ஆண்டவரை நம்முடைய துணையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதன் தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை வைத்து நிகழ்காலத்தை தீர்மானிக்கிறான். என்னுடைய எதிர்காலமும் இப்படித்தான் அமைந்துவிடும், எனக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையின் சிந்தையை வெளிப்படுத்துகின்றான். மோசேயை ஆண்டவர் அழைக்கின்ற போது மோசே சொல்லுகின்ற ஒரு வார்த்தையும் அதுதான், என்னால் எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்த முடியும்? நான் பேசுவதற்கு வாக்கு வன்மை உள்ளவன் அல்லவன், என்னால் பேசுவதற்குரிய ஆற்றல் இல்லை, என்னால் இந்த ஜனங்களுக்கு இறை வார்த்தைகளையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் எடுத்து சொல்வதற்கும் இந்த ஜனங்களுக்காக பரிந்து அந்த பார்வோனிடத்தில் பேசுவதற்கும் நான் நாவன்மை உள்ளவன் அல்ல, என்னால் அதற்குரிய பேச்சாற்றல் இல்லை என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே குறைபட்டு கொள்ளுகின்றான். ஆண்டவர் நம்மையும் ஆற்றல் படுத்துகிற தெய்வம். கொஞ்சத்தை வைத்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தவர், ஒன்றும் தெரியாதவர்களை வைத்து அதிசயமான காரியங்களை செய்தவர், கற்றவர்களையும் கல்லாதவர்களையும் வைத்து ஆச்சரியமான காரியங்களை செய்த தெய்வம். இன்று நம்முடைய வாழ்விலும் அத்தகைய தாழ்வின் சிந்தைகளை மாற்றி புதிய அனுபவங்களை நமக்கு தர முடியும். மூன்றாவதாக இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செய்தி, இந்த மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் நம்பிக்கையை விதைக்கின்றார். இந்த மனிதனுடைய வாழ்விலே நம்பிக்கையை விதைக்கின்றார். அந்த நம்பிக்கையின் செய்தி என்னவென்று சொன்னால், எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்றார். அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் இந்த மனிதனுடைய தனிமையை மாற்றுகிறது. அந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த தாழ்வு மனப்பான்மையை மாற்றுகிறது.
நீ மகிழ்வோடு செல் என்கிற ஒரு உந்துதல் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த உந்துதலை பெற்றுக்கொண்ட இந்த மனிதன் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள மகனாக வாழுகின்றான். நீ வாழ வேண்டியவன், உன்னுடைய வாழ்க்கை முடங்கி போய்விட்டது, உன்னுடைய வாழ்க்கை சிதைந்து போய்விட்டது, உன்னுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று சொல்லி நீ வேதனைப்பட வேண்டாம். ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார், நான் உன்னை இந்த உலகிற்கு சாட்சியாக வைத்திருக்கிறேன், நீ தைரியமாக செல் என்கிற ஒரு உந்துதலை கொடுக்கிறார். இந்த மனிதன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அந்த பிந்தின பகுதியை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் தெளிவாக சொல்லப்படுகின்றது, தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று சொல்லி எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்தினான். வாழ்க்கையிலே நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட மனிதன், துயரத்திலே இருந்தவன் ஆறுதலை பெற்றுக்கொண்டவன், கண்ணீரிலே இருந்தவன் களிப்பை பெற்றுக்கொண்டவன், இப்பொழுது அவன் செய்கின்ற ஒரு காரியம், மகிழ்வோடு கூட ஓடி சென்று இறை வார்த்தைகளை அறிவிக்கின்ற ஒரு கருவியாக அவனுடைய வாழ்வு மாற்றப்படுகிறது. அவன் சுய பரிதாபமாக தன்னுடைய சுய வாழ்வை எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் வேதனையில் இருக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தவன், ஆண்டவனுடைய அழுகையை மாற்றி அவனையும் ஒரு கருவியாக மாற்றுகிறார். அவன் எண்ணி பார்த்திருப்பானாம், நான் இந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே இருந்து இதிலே வாழ்ந்து இதிலே மரித்து என்னுடைய வாழ்வை இங்கே முடித்து இருப்பேன் என்று தான் எண்ணி இருப்பான். ஆனால் ஆண்டவர் அவனை ஒரு கருவியாக மாற்றுகின்றார். இந்த மாலை வேளையிலும் இந்த தொழுகையிலே பங்கு கொள்ளுகின்ற நாம் ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றிக்கொள்வோம். பற்றிக்கொண்டு அவரை சார்ந்து செயலாற்றுகின்ற போது அவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலே 31வது வாக்கியம் இவ்வாறு சொல்லுகின்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவருக்கு காத்திருக்கின்றவர்கள் அவருடைய கரத்திலிருந்து இறை ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே நாம் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய கரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். சங்கீதம் 27:14 இவ்வாறு சொல்லுகின்றது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இவ்வுலக வாழ்வின் ஓட்டம் என்பது வனாந்திர ஒரு பயணம். வாழ்வின் ஓட்டம் என்பது நிலையற்றது. இவ்வுலக வாழ்வின் ஓட்டம் என்பது வேதனை நிறைந்தது. நம்பிக்கை தருகின்ற ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம், ஆண்டவரை சார்ந்து பயணிப்போம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்வின் பயணத்தை ஆசீர்வதித்து புதிய அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் வைத்து பிறந்தார். பிந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்தறினார். பரம்பரத்திற்கு ஏறி சர்வ பலமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நின்றவாறே இந்த தொழுகை நிறைவாக கீர்த்தனைகளில் 284வது கீதத்தை பாடுவோம். கீதம் 284, இயேசு என் அஸ்திபாரம் என்ற பாடல் நாம் பாடுவோம். என்ன
அன்புக்குரியவர்களே, மேம்படி விலையை சார்ந்து திரு ஆபிரகாம் அவருடைய சகோதரி சில்வியஸ் கிரேஸ்லெட் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி இரவு இறை அழைப்பை பெற்று 11ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாட வேண்டும். அத்தோடு அருமையான சகோதரிகள் வந்து வேதனையோடு துயரத்தோடு இருக்கின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் ஒரு நிமிடம் நாம் நின்றவாறு உலக வாழ்வை நிறைவு செய்திருக்கின்ற காலம் சென்ற செல்வி எஸ் கிரேஸ்லெட் அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தும். ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் நிறைந்த எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளையும் அறிந்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம் திருப்பாதத்திலே நாங்கள் பணிந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இவ்வுலகின் வாழ்வின் ஓட்டத்தை நிறைவு செய்து நித்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய மகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் தாமே இத்தகைய வேதனையின் அனுபவத்தோடு இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆற்றல் படுத்தும். நித்தியத்திலே எங்களை விட்டு கடந்து சென்று உம்முடைய அடியவர்களை நாங்கள் சந்திப்போம் என்ற நிச்சயத்தோடு எங்கள் விசுவாச வாழ்வை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும். இந்த மாலை வேளையிலும் நாங்கள் சிந்தித்த இறை வார்த்தைகள் எங்களுடைய மனதிலே கொண்டு உம்முடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை என கவரே என்கிற ஆழமான அனுபவம் இவ்வுலக வாழ்வின் நெருக்கங்கள் நடுவிலும் வேதனைகள் நடுவிலும் எங்கள் ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர் என்ற விசுவாசத்தோடு உங்கள் கரத்திலே தருகிறோம். தனிமையின் விளிம்பிலே, விரக்தியிலே, வறுமையிலே, வேதனையிலே வாழ்ந்த மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் விடுதலையை அளித்த தெய்வம். எங்கள் வாழ்வின் பயணத்திலும் உற்ற துணைவனாக நின்று நீரே எங்களை விடுவித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் திருக்கரத்திலே தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் ஆலய சமூகத்திலே வருகின்ற நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடி ஆராதிப்பதற்கு ஆண்டவரே நீர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசம், அகில உலகங்கள் எல்லாவற்றையும் கரத்திலே தருகிறோம். எங்கள் வாழ்வின் தேவைகள், குடும்பங்கள், பணிவிடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த இரவு பொழுதிலும் உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். உம்முடைய ஆலய சமூகத்திலே குடும்ப வாழ்விலே அர்ப்பணித்த தம்முடைய பிள்ளைகள், ஆலய சமூகத்திலே தங்கள் குழந்தையை அர்ப்பணித்த அருமையான போதகருடைய குடும்பம், இன்னும் ஆலய சமூகத்திலே பணிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் தூய ஆவியினுடைய குற்றமும் நம்மரோடும் இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.
உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.